ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 3 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க. ஏலக்காவும் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் அதில் ஆட் பண்ணிடுங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா வெங்காயம், அதை அதில் சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ற அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது எடுத்து இதில் சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா? குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த சின்ன டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா அடி பிடிச்சிரும் இல்லையா? நமக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வெந்து வேணும். இப்போ நம்ம ஒரு லிட்டை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடலாம். டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நல்லா வெங்காயம், தக்காளிலாம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை லோ ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிட்டு நல்லா வெந்துருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட தக்காளி சாதத்துக்கான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இதோ நம்மளோட எம்மியான டேஸ்டியான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நான் இந்த எம்மியான தக்காளி சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வெண்டைக்காய் ஃப்ரை தான் செஞ்சேன். உங்களுக்கு இந்த டொமேட்டோ ரைஸ் பிடிச்சிருந்தா, இந்த மாரி மேலும் பல வீடியோக்கள என்னோட ரெசிபிய தெரிஞ்சுக்கணுன்னா, மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு நான் உங்கள் தோழி திவ்யா.